ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 17 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவர் வந்து எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்குறாரு. வீட்டில் எல்லாருக்குமே ஜாதகம் பார்த்துட்டு எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பொன்னியோட ஜாதகத்தை பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன அதை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்த ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம், புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடி தருவா இந்த பொண்ணு அப்படின்னோடனே எல்லாருமா சிரிச்சுட்டே பொண்ணியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட ஃபேஸே மாறுது. அப்புறமா கேட்குறாரு, "உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சுமா?" அப்படின்னு. அப்போ இன்னும் 4 நாள்ல 1 வருஷம் வந்துரும்னோனே, இந்த மாதிரி வரலட்சுமி நோம்போடு தானே அந்த இது வருது அப்படின்னோடனே, ஆமான்னு சொல்றாங்க பொன்னி. "ஒண்ணும் இல்ல, நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போய் வீட்ல எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு மாலை மாத்திட்டு பார்வையில்லாத ஒரு தம்பதிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அதே மாதிரி வீட்ல வந்து அந்த வரலட்சுமி விரதம் அந்த பூஜை வச்சு ஒரு 10 சுமங்கலிகளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுங்க அப்படின்னோடனே எல்லாருமா சரின்னு சொல்றாங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே இப்போ வெளியில வந்தோடனே சக்தியோட அப்பா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணோட இதுல வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குது, ஆனா ஒரு பிரச்சனை இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விரிசல் வரும், இல்லை குடும்பத்துல விரிசல் வரும், அதனாலதான் நான் சொன்ன பரிகாரத்தை மறக்காம செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, கார்த்தியும் சக்தியும் பேசிக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்து கேக்குறாரு, ஏன்டா அன்னைக்கு உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னியே, அதே மாதிரி பொன்னிக்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானடா அப்படின்னோடனே, இல்ல எனக்கு பொன்னிக்கிட்ட சொல்றதுக்கு நான் என் கல்யாண நாள் வரும்போது கண்டிப்பா சொல்லுவேன்னோடனே, ஆமா கோயில்ல மாலை மாத்திக்க சொல்றாங்கல்ல, அன்னைக்கு நீ வந்து உன்னோட காதலை வந்து அவகிட்ட சொல்லிரு அப்படின்னோடனே, அது சரியா வருமாட்டானோடனே, அதெல்லாம் சரியா வரும், நீ சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்க பிரீத்தி வர அவங்க அம்மா அப்பா கால் பண்ணி அப்படியே கொட்டி தீக்குறாங்க. என்னாலலாம் இத பார்த்துட்டுலாம் இருக்க முடியல. இப்படி பண்றாங்க அப்படின்னோனே, அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "ஏம்மா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஏதேதோ சடங்குலாம் முடிஞ்சிருச்சு. இந்த மாரி வரலட்சுமி நோம்புக்கு மாலை மாத்துறத நீயாம்மா இவ்வளோ பெருசா சொல்றன்னோனே, என்னால அத பார்க்க முடியலன்னு உங்ககிட்ட கேட்டா, நீங்களும் இதே மாரி பேசுறீங்க. முதல்ல ஃபோன வைங்கன்னு" சொல்லிட்டு அவங்க பிரீத்தி வந்து ஃபோன வச்சுர்றாங்க. இங்க சக்தி ரூம்ல வந்து ரொம்ப தலைவலிக்குன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. பொன்னி வந்து தைலம் எடுத்துட்டு வந்து தேய்ச்சு விட்டுட்டு இருக்காங்க. இப்ப சக்தி வந்து அப்படியே பொன்னிய பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்